மல்லிகாவாடா கிருஷ்ணாலு மூர்த்தியே தெரி வர்த்தா ராதா ரவுண்டு வடியே சீதாராமா பெரிய பக்தம் போல் இருக்கிறது. ஆமாவா எங்கப்பா நாமெல்லாம் பலமா போட்டிருக்கேன். எங்க போற? பெரிய பராத்திரமா? என்ன பராத்திரம்? நேரா திருத்தணி கிளம்பிடுமா? நேரா திருத்தணி. திருத்தணி எதுக்கு? திருத்தணி போய் பெருமாளை பார்த்துட்டு வரும்போது திருப்பதி வந்து முருகர் பார்க்கலாம். அறிவற்றவனே, திருப்பதியில் தான் பெருமாள் இருக்கிறார், திருத்தில முருகர் இருக்கிறார். அவங்க இடம் மாத்திக்கிறாங்களா? அவங்க மாத்தறா. நீ அல்லவா இடத்தை மாத்திருக்கிறாய்? நானா மாத்திட்டேனாப்பா? சரிவா ரொம்ப நாளா பராத்திரமா. என்ன பராத்திரம் தெரியுமா? என்ன பராத்திரம்? எனக்கு கல்யாணம் ஆயி. டேய் ஆயி இல்லடா, கல்யாணம் ஆகி. அதான் ஆயி எனக்கு படிக்காதப்பா, வித்தாமா வரான். எனக்கு கல்யாணம் ஆயி. ஆமா, குழந்தை வரலப்பா. 10 வருஷம் ஆகி போச்சு. குழந்தை வராது, அது ஆண்டவன் கிருபை இருக்கணும். குழந்தை இல்ல, அதனால உங்க கிருபை இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தாதான் குழந்தை வரும். ரொம்ப நாளா பெருமாள் பக்தன் நானு. ஆமா, அதனால பிறந்த 2 பொட்ட பசங்களா பிறந்து போச்சுப்பா. பெருமாளே 2 பொட்ட பசங்களா பிறந்து போச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாளே வேண்டேன் நானு. என்ன பண்ண போறேன்? ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு இப்போ ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம் 5 லட்சம் ஆகுது. இப்ப வேற ஈர போண்டா கேக்குறான். ஈர போண்டா இல்லடா, ஹீரோ ஹண்டா. அதான் வண்டி வேற கேக்குறான். அதனால பெருமாளே நான் பண்ண போறணும் அப்படின்னு நினைச்சுக்கினே இந்த உண்டி கட்டணும்பா. இந்த உண்டி கட்டின நேரம், இந்த உண்டி கட்டுற ஒரு நாளைக்கு எவ்வளவு போடுவேன்? 5 ரூபாய் போட்டுருவனே. சாயந்தரம் இதுல எவ்வளவு எடுப்பேன்? 150 ரூபாய் தருவேன். அது என்ன அவ்வளவு கஞ்சமா 150 எடுக்கிறேன்டா? ஏய் போறது 5 ரூபாய் தான், அது எப்படி 150 ரூபாய் வருது? செயல் எப்படின்னா வசூல் பண்ணிடுமா? நானு வசூல் பண்ணி 150 ரூபாய் எடுத்து வசூல் பண்றியா இறக்குறியா? கோயிந்தான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருவா. அப்படின்னு அந்த 150 ரூபாய் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய பகவானுக்கு என்ன தழுவு படிச்சு இந்த சுண்டல்கள் வாங்கி படைப்பியா? பெருமாளை வந்து தொண்ணு போறாரு, அதெல்லாம் கிடையாது. என்னதான் செய்வேன்? சாயங்காலம் என்ன ஒண்ணு 150 ரூபாய் எடுத்து 140 ரூபாய் குவாட்ரு, 5 ரூபாய் வாட்ரு முடிஞ்சது என் மேட்ரு. ஆமாம்பா, கணக்கா துல்லியமா போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, மீதி 5 ரூபாய் சாயங்காலம் நாளைக்கு காலையில யார் போடுவாங்க? என் கைதான் 5 ரூபாய். அதனால நானே எடுத்து வச்சு நானே போட்டுப்பேன். இந்த உண்டி கட்டின நேரம் நீ மெயினா வச்சுக்கோ, பெயினா வச்சுக்கோ பெரியப்பா. பொய்னா வச்சுக்கோ. பெருமாள் என் கனவுல வந்துட்டாரு. யாரு கனவுலாம் போவாரா? யாரு கனவுல வர மாட்டார், பக்திமான கனவுல தான் வருவாரு. என் கனவுல வந்தாரு. ஆமா பக்தா, கவலைப்படாதே. உனக்கு பொண்ணு 2 பொம்பளை பசங்க, அதானே கஷ்டப்படுற. 2 பொம்பளை பசங்களுக்கும் எப்படி திருமணம் செய்யறதுன்னு யோசனை பண்றேன். செலவே இல்லாத கல்யாணம் நடக்கணும்னா அருமையான யோசனை சொன்னாருப்பா பகவானே. பெருமாளே சொல்றாரு, 2 பொம்பளை பசங்களுக்கும் 2 செல்போன் வாங்கி கொடுத்தா செலவே இல்லாத கல்யாணம் நடக்கும். 2 பொம்பளை பசங்களுக்கு 2 செல்போன் வாங்கி கொடுத்தா கல்யாணம் நடக்கும். ஆமா, அது எப்படி செல்போன்லயே கல்யாணம் நடந்துரும்? நான் பெருமாள் கேட்க முடியுமா? அது எப்படி கேட்க முடியும்? கண்ணு குத்தி விட்டாருன்னா அதனால செல்போன் வாங்கி கொடுத்த 3 மாசம் ஆச்சு. என்ன ஆச்சு? கல்யாணமே ஆகல. திருப்பி பெருமாளை வேண்டியா? திருப்பி நோண்டிக்கின பெருமாளை வேண்டுதல். அதான் இன்னொரு வாட்டிக்கு தப்பா சொன்ன வீயும் ஜாக்கிரதை. இல்லவா, திருப்பி கனவுல வர்றாரு. திருப்பி அந்த சீதாராமையா கனவுலயே வர. என்ன பண்றது நானு? பெருமாள் கனவுல வந்தாரு. பக்தா கவலைப்படாது, செல்போன் வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணம் நடக்காது. வெள்ளை கலர் பஸ்ல வேலைக்கு அனுப்பணும். கம்பெனி பஸ்ல அனுப்பினாருப்பா. அதே மாதிரி அனுப்பிச்சுட்டோம்பா. 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் 6 மாசமா 6 மாசம் போச்சு. என் பெரிய பொண்ணு வந்து டிரைவர் லைசன்ஸ் ஓடி போச்சு. அடடே, பெரிய பொண்ணு செல்போன் பேசி டிரைவர் ரைட் முடிச்சு. ஆமாப்பா, 6 மாசம் ஆச்சு. என் சின்ன பொண்ணு வந்து கிளியர் லைசன்ஸ் ஓடி போச்சு. அட போய் என் டோப்பி எடுத்து ஓடி போட்டானே அவன். நான் ஏன் டோப்பியா காலைல வாங்கிக்கிறேன், இல்ல கையில வாங்கிக்கிறேன். ஊர்ல உன்ன கேவலமா பேசல. என் ஊர்ல காய் மீறாங்க. இவன் 10ஆம் 2 பொண்ணு, அவன் 2 பொண்ணு ஊர் மேல ஓடி போச்சு. இவன் ஜல்பு ஊர் அடக்கத்து தூ மாடி சாவறான். யாருக்கு சொல்லு? என்ன சொல்றாங்கப்பா? நீ உனக்கு 2 பொண்ணு பார்த்தா ஒன்றேத்தானு பத்துது. சொல்லு. என்னால மானம் தாங்க முடியல. குடுகுடுன்னு ஊட்டு உள்ள ஓடுனேன். என்ன செஞ்சுட்டியா? தூ மாடின்னு சாவறேன் நானு. ஒரு தவளை நெறி தண்ணியை தந்தேன். நடுவாட்டுல என்ன ஓடி போந்து 2மே பசங்களே கிடையாது. இன்னியோட தலைமை வேற அப்படின்னு தலையில தண்ணி ஊத்தினும்பா. எங்க ஊர்ல இருக்கிற பெருமையா பேசுறாங்க. இவன் தான் பண்ண முடியும். இவங்க இத்தனை நாளா ரொம்ப நாளா கூத்தாடி ராம மகளை கண்டுபிடிச்சு இவன் போட்டு 2 ஊர் மேல ஓடி போய்
இவன் பொண்ணு 2 ஊர் மேல ஓடி போயிடுச்சுன்னா இவன் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு பெருமையா பேசுறாங்கப்பா உன்னை பத்தி ஆமா அப்புறம் என்ன ஆச்சு சந்தோஷமாயி போச்சு இன்னும் ஒரு 6 மாசம் ஆச்சு என் 2 பசங்க எப்படி தெரியுமா வருது இப்படி வருது டேய் ஏடா என்ன அடிச்சு கடிச்சு இடுப்பு போடுச்சானா ஈடு போடுங்கண்ணா கோயிலுக்கு தலைமையாவது வருதுங்கப்பா ஓஹோ மாப்பிள்ளைங்க அவ்வளவு வேலைக்காரர் மாசமா வராங்க ஆமா அது இன்னும் பெருமை தானே உனக்கு இதுங்களை சேர்க்க கூடாது அச்சு தேய்ச்சி போட்டு குடுன்னு ஓடினேன் அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து அப்ப நான் சொல்லுவேன் ஊர்ல வரவா இவன் 2 பொண்ணு பத்து இருந்தா கொத்தானா இவன் எங்க ராகு மகளை கண்டுபிடிச்சு கூத்தாடி இருந்தா கொத்தானா அது 2 ஊர் மேல ஓடி போட்டு என்ன கேக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையோட வயத்தோட வந்து கோயில அடிச்சு தேத்துறான பாவி அப்படின்னு திட்ட போறாங்கன்னு என் 2 பொம்பளை பசங்களையும் சேர்த்துக்கணுமா நானு இப்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அதனால பகவானை வேண்டிட்டு போறேன் ஆமா டேய் திருப்பதிக்கு போணும் போறேன் ஆமா நீ திருப்பதிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த சிக்கந்தி கிராமத்திலே விடுமா அம்மன் திருவிழா சாமி அம்மன் திருவிழா இன்னும் சித்தந்தி கிராமத்தில் எழுந்திருக்கும் தோப்புளி அம்மனுடைய திருவிழா பெருவிழாவாக நடைபெற்று தோப்புளி அம்மாவின் திருவிழா பெருவிழாவா நடந்திருக்கு இந்த விழாவிலே 2 நாட்களாக அழகாக பச்சை பந்தல்களும் வண்ண வண்ண விளக்குகளும் மாவிளை தோரணங்களும் அருமையாக அம்மனை அலங்கரித்து வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் நேத்தா டிராமா இருக்கட்டும் பரவாயில்ல அதான் நேத்து டிராமா இனி கட்டகுத்து எப்படின்னா இங்க பெருமாள் காமிச்சுன்னா ஆண்டவன் இந்த இடத்தையே வந்திருக்கிறார் இங்க ஆமாம்பா இந்த ஊருக்கா அவருடைய பக்தி கிறங்கி வந்திருக்கிறார் பெருமா நீ திருப்பதிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்ல இன்னொரு வந்துட்டாருன்றா இதே கிராமத்திற்கு வந்திருக்கிறார் அவருக்கு யாரு பஸ் பேர் கொடுத்தது அவர் பஸ் ஏறி வரவர் இல்ல கோவிந்தா என்ற உடனே அடியார்கள் குறைத்திருக்கும் ஆண்டவள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் எங்க மத்தால இருப்பாரு எங்கும் நிறைந்திருப்பார் அப்ப என் மொட்டாட்டன் இருப்பாரா அங்கே அருள் கொடுப்பார் அதான் அருள் கொடுக்கத்தான் ஆமா எப்படின்னா பகவானை காட்டுறேன் ஆமா வைடா உண்டிய உண்டி நான் கீழே வச்சா நீ தூக்கின்னு போலான்னு பாக்குறியா ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியலப்பா இல்ல நான் தப்பா சொல்ல மாட்டேன் இதெல்லாம் யார் செய்யற வேலை எதுக்கு ஒரு மந்திரம் பண்றேன் பண்ணு என்ன மந்திரம் சுண்டலக்கா மந்திரம் ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் ஓடு ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் என்ன சாப்பிடுறானா ஏய் ஏய் உண்டி வச்சமா சுத்தி வாடா சுத்தி நாய்த்துனா இல்லையா உண்டி சுத்தி வாடா உண்டி சுத்தி எமர்தங்க சுத்தி ஆதர் பாபா மர்தவாசியா கோயிதா 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 இரு பாக்குற யாரா போட்டாங்க துடுக்குதுன்றா உண்டி சுத்தியா உண்டியில காமிக்கிறீங்க உண்டியில சாமியார் காணுமே பகவான் இங்க இருக்க மாட்டார் பெரியமா எவ்வளவு மாலை எவ்வளவு பகவான் மாறுதியா பெரியமா உங்க அம்மா உன்னை எப்படி பார்த்தாங்க உன்ன மாதிரிதான் நான் 8 மாசம் நாங்கெல்லாம் 10 மாசம் அதான் என்னோட கனமாக வாடா போய் பகவான் வணங்கு சரி பெருமாள் ஒரு கீர்த்தனை வைக்கிறேன் கீர்த்தனை மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் வாயாறு தின்று வயிறாறு கணிந்து வாயில என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது பெருமாளுக்கு தான் போடலான்னு பார்த்தேன் சரி ஒரு கீர்த்தனை வை ஐயா காவேரி
எடுத்தா கூட மொத்தம் இப்படி பாக்குறேன் என்ன பெரியவா என்ன பையா நீ கை டேய் கை ஏறி எடுத்து நம்ம செய்வடாய் என்ன ஆச்சு என்ன போட்டு பரம்பரையா பகவான் இப்படியா போடுவாங்க இப்படிதான் கும்பிடலான்னு பார்த்தேன் எல்லாரும் கும்பிடுறாங்களே பெருமாளுக்கு எல்லாம் சூத்த காமிச்சுன்னு கும்பிடுறாங்க நான் வரைக்கும் மூஞ்சி காமிச்சுன்னு கும்பிடலாம் பெருமாளே நான் தான் வந்துக்கிறேன் சரி பெருமாளே என்ன வரைக்கும் தான் ஊரு ஃபுல்லா கொரோனா வந்தா கூட எல்லாரும் சாப்பிட்டோம் நானும் செய்ய போறியா பகவானுக்கு நான் உண்டியா தந்துக்கிறேன் நீ போய் டேக் சீட் ஆசனத்திலே அமருங்கள் பெரிய தந்தை அவர்களே தமிழ் சொல் சென்று வாருங்கள் உன்னுக்கு பார்த்தால் இங்க இல்லை பொங்கல் பெருமாளே உனக்காக உண்டியா தந்துக்கிறேன் எடுத்துன்னு வரேன் அடா வாய்ங்க அதுக்குதான் இந்த மது பையன் வர சொல்லியான்னு தெரியும் உண்டி வெய்னா இதுக்குதான் உண்டி வைக்க சொன்னானா எப்ப இந்த உண்டி அவன் தூக்கின்னு போனானோ அவன் கூட்டுறாடு போய் திரும்ப குண்டி வச்சு போன குடுத்தேன் நீ பெருவாதா அந்த சின்ன பையன் இருந்தா எவன் சின்ன பையன் தான் மேகல அடிச்சுட்டு பாரு நமக்கு தாங்காது போயா பெருமாளே ஆசி என் பதார்த்தம் ஏத்தினியா வாரும் பக்த கோழியே சாமி என்ன பதார்த்தம் கொண்டு வந்திருக்கீங்க என்ன என் பதார்த்தத்துல வேண்டுதல் பதார்த்தம் நமது நவரத்தின கஜித பொருந்திய திருக்கோயில் வாயில் பணியின் கண்ணி ஆமா அஜாக்கிரதை என்பதை விடுத்து ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து வருகிறேன் ஜாக்கிரதையோடு இருக்கிறேன் சுவாமி நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆமா ஏதாவது இடுக்கன் உண்டோ யாருக்கும் அந்த இடுக்கல இல்ல பொய்து வெடிட்டா ஜனம் வரும்னு நினைக்கிறேன் அப்பதான் கொஞ்சம் இடுக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன் மாதவன் முதல்ல கொஞ்சம் தாராளமா இந்த கொஞ்சம் இடுக்கல ஆயிக்குது அப்புறம் வர இடுக்கல ஆயிடும் சற்று முன் என்னவோ தேடிக் கொண்டிருந்தா யாருக்கும் சாபம் எல்லாம் கொடுத்தாயே இல்ல சாமி உனக்காக உண்டியா தான் எனக்காக கொண்டு வந்த உண்டியல் உண்டியானோ உண்டி கோவிந்தா மாதவன் சாமி எனக்காக கொண்டு வந்த உண்டியல் யாரே ஏற்றுக்கொண்டேனப்பா இந்த வேலை எத்தினாலா எந்த வேலை திருட்டு வேலை என்ன எனக்காக வேலை கொண்டு வந்தாய் ஆமா அந்த உண்டியலை யாரே ஏற்றுக்கொண்டேன் எங்களுக்கும் தொடங்கற நீ ஆமா திருடனுக்கும் தொடங்கற இரு அப்படித்தான் இருக்கணும் எப்படி என்றால் ஆமா யானோ ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே வசுதேவருக்கும் தேவைக்கும் மகனாக பிறந்து ஆயர் பாடியிலே மகனாக வளர்ந்து கொண்டு வந்தீர்கள் 8வது மகனாக ஜனித்தீர் 8வது பிள்ளையாக பிறந்தீர்கள் அப்படி ஆமா கௌரவர்களுக்கு சத்ருவாகவும் பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் விலகிக் கொண்டு வந்தீர் ஆமாங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆமா மகாபாரத யுத்தம் சண்டை 18 நாட்கள் 18 நாட்கள் மகாபாரத யுத்தம் நடந்தது ஆமா மகாபாரத யுத்த முடிவிலே பட்டவன் ஆமாங்க இந்த பாராக பூமியிலே மடிந்தார் பாராய பூமியிலே மடிந்திருக்கிறார் ராஜாக்கள் வெற்றி கண்டார்கள் ஹஸ்தினாபுரத்தை ஆமா தர்மபுத்திர மகாராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து தர்மராஜானவர் ஆமா நாட்டு மக்களுக்கு யாரும் குறையும் இல்லாமல் ஆட்சி பீடத்தில் வந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் ஆனால் நீ ஓடி வர காரணம் உன் அண்ணா பலராம சக்கரவர்த்தி ஒருபடி உத்தரவு இவன் அண்ணா மறுபடி உத்தரவா தாமதிக்கப்படாது
வாழ்த்தினால் நீ பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கணும் அண்ணா. தங்களின் அருளாலே யாதொரு குறையும் இல்லாமல் சுகமோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா. அப்படி இருந்தாலும் காவலை விடுத்து இன்றைய தினம் அளித்த காரணம் என்ன அண்ணா? தம்பி கண்ணா, அண்ணா, நம் நாட்டு மக்கள் நம்முடைய நாட்டு மக்கள் சுகசேமத்தோடு இருக்கிறார்கள். சுகசேமத்துடன் யாதொரு குறையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அயல் நாடு சென்று பக்கத்திற்கு நாடெல்லாம் எப்படி இருக்கிறது, அயல்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், வளம் நாடு எப்படி இருக்கிறது, வளமுடன் இருக்கின்றதா அல்லது வறட்சியாக இருக்கின்றதா என்று தேசமெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டும். அப்படி அயல்நாடுகள் தேசங்களை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். சைலண்ட் சைலண்ட். எங்களை பாருங்கம்மா. இதுக்கப்புறம் காலைல 6 மணி மேல நீங்க உங்க குடும்பத்துக்கு அது பேசுங்க. ஒரு 5 மணி நேரம் எங்க வார்த்தை கேளுங்க. ஐயா 5 மணி நேரம் இல்ல, இன்னும் 4 மணி நேரம் தாங்க. உன்னை கேட்கலையா? நானே அடிக்கிடுவேன். சரி, நீ பேசினாதான் இன்னும் கிளம்பிடுவாங்களே. ஆமாங்க. கல 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 கலன்னு என்ன பார்த்தா சொல்றீங்க? உன்னை பார்த்தே உன்னையே தான் சொல்றேன் நானு. சரி ஐயா, அப்படியே விடுங்க. முடிவா மா, பேசாத பெரியமா. அங்க யார் பேசிக்கிறாங்க? அங்க பாரு, நீ வேணா அது கூசு கேட்கல. இங்க வா, எனக்கு கேக்குதுங்க. உனக்கு கேக்குது. ஆமா, பேசாதீங்கப்பா. ஹேய் கண்ணா, கண்ணா பேசாதடா. வரன போய் காலை விட்டு தம்பி. அண்ணா, ஐயோ பாவமான செயலாம் செய்ய வைக்கிறாங்க பையன். தேசமெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டும். தேசங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். ஆமா, முடிய புறப்பட்டு வாருங்கள் அண்ணா. சரி வா. அப்படி இருப்போல் பார்க்கலாம், புறப்படுங்கள் போகலாம். கொச்சி தேசம், குடகுமலை தேசம் என்று சொல்லக்கூடிய மலை குறவர்கள் வாழும்படியான நாடு. ஆமாங்க, நம் நாட்டை விட அருமையானது அந்த நாடு. எப்படி இந்த நாட்டுல மக்கள் எல்லாம் அந்த நாட்டுல இருந்து தான் 4 பேர் வந்தாங்க. எதுக்கு? 4 குறி சொன்னாங்க எனக்கு. 4 பேர் குறி உரைத்தார்கள். குறி குறவர்கள். குறவராக இருந்தாலும் ஆமாங்க, அவங்க நாடு அருமையா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. எப்ப பார்த்தாலும் போய்க்கணும் வந்துக்கணுங்கிறாங்க. என்ன கொச்சி தேசம், குடகு தேசம் அப்படித்தான் இருக்கும். ஆமா, அருமையான நாடு. இன்னும் அடுத்த நாடு. வாங்க 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 வாங்க. அதுவா தெரிகின்றது அந்த நாடு. ஆமாங்க, அது எந்த நாடு தெரியுமாண்ணா? சொல்லுங்கள் ஐயா. அந்த நாடு நம்முடைய அத்தையாக விளங்கும் குந்தமா தேவி. ஆமா, அவர்கள் பெற்றெடுத்த 5 ராஜாக்கள் பாண்டவர்கள். ஆமா, துரியனிட்ட கட்டளை 12 ஆண்டு வனவாசம் முடித்து ஓராண்டு அஞ்ஞானவாசத்தை விராட தேசத்திலே முடித்து ஆமாங்க அங்கே இருந்த நாடு. ஆமா, உபராயப்பட்டினம் அந்த நாடு. அண்ணா, அருமையா இருக்குதுங்க. நம்ம நாட்டை விட இந்த நாடு தான் குலாப் ஜாம் லைட் எல்லாம் மாட்டி விட்டுக்கிறாங்க. என்ன குலாப் ஜாம் லைட்? குலாப் ஜாமா அது என்ன சொல்றாங்களே?
குளோப் லைட்டா குளோப் லைட்டுகள் அதான். மாவிலை தோரணங்கள் அப்படியே மொத்த- வண்ண வண்ண விளக்குகள் அதாங்க. எப்படி தெரிகிறது பார்த்தனையா ஒண்ணு தெரியலனா போய் நான் பாட்டுன்னு சொல்லினே போவீங்களே நீங்க நீட்டா இருக்குது அந்த நாட்டுல இந்த நாடு ஆமா கொண்டாந்து ஜன்னக் 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 நினைக்குதா கொண்டாந்து முன்னாடி அடிச்சிருந்தாங்க ஒரு ஆட்டம் போட்டு விட்டு வந்துட்டேன் அன்னை அம்மன் ஊர்வலம் போனாங்க ஆமா அண்ணி அம்மன் அன்னை மகாகாளி சரி ஏதோ ஒரு அம்மா அந்த அம்மா என்னது ஏதோ ஒரு அம்மா ஆமா தோப்பளி அம்மா தோப்பளி அம்மா பாத்தியா தெருதுல வீதியில போய் இருக்கிறாங்க தெருதுல போய் வீதி வலம் வருகிறார்கள் வீதி உலா ஆமா தோப்பளி அம்மன் வீதி உலா உற்சவர் வீதி உலா உங்க அண்ணன் சொல்றாரு பேரு தெரு தெருவா போறாங்க என்ன சரி அது அர்த்தம் வேறங்க தெரு தெருவா போகலடா அனைத்து தெருவுகளும் சென்று காட்சியளிக்கின்றார்கள் ஜாத்திரை திருநாள் மட்டும் தெரு தெருவா போறது அம்மா எழுந்தாரு வாராள மாதிரி என்ன நீ மண்டகுலராகி விடுவ முன்னாடி பேசுறது என் நேரம் இல்ல தம்பி இந்த போய் வந்து தூரமா போய் என்னன்னு தெரியல இந்த நாட்டை விடுத்து அடுத்த நாடு பார்க்கலாம் புறப்பட்டு வாருங்கள் அண்ணா முன்னாடி போங்க கூடவே போய் வா எங்க போய் பாத்துவா போய் போட்டு அதோ தெரிகின்றது அந்த நாடு நாடு என்ன அருமையான நாடுங்கதான் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது பார்த்தலையா ஆமா 7 கடலின் நடுவிலே தெரிகிறது அந்த நாடு எந்த நாடு தெரியுமா அண்ணா வாதாபி அனுதாபி அன்புடன் ஆண்டு வந்த கண்ணமுனி கோட்டை அண்ணா வாதாபி அனுதாபி தெரிகின்றது அந்த நாடு அதோ தெரியக்கூடிய நாடு 7 கடலுக்கு அப்பால் ஆமா ஏனென்றால் வாதாபி அனுதாபி என்று சொல்லக்கூடிய ஆமாங்க கொடிய அரக்கர்கள் வாழ்ந்து வந்த நாடு கொடிய அரக்கர்கள் வாழ்ந்த நாடு ரத்னாபுரி கோட்டை பார்த்தீர்களா அந்த நாடு ரத்னாபுரி கோட்டை என்ன பாருங்க ஐயா என்ன நாட்டை விட அருமையாகுதுங்க மிக சிறப்பாகுது வெக்கா போட்டு வச்சுக்கிறாங்க பின்னாடி திண்டு சுத்தி வெக்கா திண்டு சுத்தி போட்டு வச்சுக்கிறாங்க உள்ள எங்க போட்டு கடல் இல்லையா மாட்டுக்கு அவங்க நாட்டுல ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்கன்ற அப்ப நம்ம நாட்டுல நான் கைது வளர்க்குறேன் இல்லையா நம்ம நாட்டை விட சிறப்பாக இருக்கிறது டேய் சொன்னாக்கத்தால காலி விட்டுறேன் சிறப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க எல்லா நாடை விட இந்த நாடும் இது நாடும் அருமையாக நம் நாட்டை விட மிக மிக அழகாக இருக்கிறது மிக சிறப்பா இருக்கிறது தம்பி கண்ணா ஒரு வாரம் சுத்தி பார்த்து கொண்டே வருகிறோம் வளர்ப்பங்களை ஒருவராக சுத்தி பார்த்து கொண்டே வருகிறோம் எனக்கு கால்கெல்லாம் அசைதா இருக்கிறது இன்னும் 5 நாடு இருக்குது நம்ம எதிர்பார்த்து சற்று நேரம் அதெல்லாம் முடியாது சக்திகள் பேர் நம்மளுது ஒரு நாள் ஒரு அனுப்பி நான் ஆமாங்க ஆமா இந்த திருவாஞ்சிமலை இந்த மலையில் சற்று அமர்ந்து இந்த மலையடிவாரத்திலே அமர்ந்து ஓய்வெடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து அசதி தீர்ந்த பின் பிறகு செல்லலாம் ஆகட்டும் ஐயா இந்த பக்கம் சித்திந்தி பார்த்து ரோடு சித்திந்தி ஆமாங்க உனக்கு நம்ம இடலாம் இது அங்க கூத்து வச்சா நம்ம நின்று போகுது அங்க வேணா கேட்டு பாருங்களா எச்சாங்கடா ஆமா மழை வந்துருது மழை இல்ல நமக்கு சந்து கிடைக்க மாட்டேங்குது இருந்தது சந்திருப்ப சூழ்நிலை மாத்தி வந்தது மாத்தி வந்தது ஆமா வாங்க அங்க விட்டா இங்க வந்து இல்லையா ஆமா இங்க பாக்குற மாதிரி எங்க ஊர் போய் பாத்துட்டு வந்துருங்க சரி கண்ணா ரொம்ப நேரம் ஆகி போச்சியா
வந்துருக்கிறோமே. முக்கியமான விஷயம் என்றால் என்ன விஷயம் அண்ணா? தம்பி சுக்கிரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை முடிந்து சுக்கிரவாரம் என்று சொல்ல முடியாத வெள்ளிக்கிழமை முடிந்து நாளை சனிவாரம் பிறக்க போகுது. நாளைய தினம் சனிக்கிழமை சனிவாரம் பிறக்க போகின்றது. நாம் 2 பேரும் சனிவாரம் நீராடுவது வழக்கம் அல்லவோ? ஏன்னா சுத்தமான ஜலத்தை கொண்டு சனி நீராடுவது வழக்கம். இந்த விஷயத்தை யாரும் மறந்து விட்டோம். டேய் ஐயா, இங்க என்ன சுத்தமான ஜலம் கிடைக்குமா? ஐயோ, இங்க எதுவும் கிடைக்காதுங்க. பெருமிழ் பக்கம் தான் போனோம். இல்ல ஓச்சேரி போனோம். டேய் கொஞ்சம் முன்ன ஓடு. ஐயா மொண்டாட்டா இது. அப்ப கூட கடை மூட்டி இருப்பாங்க. பிளாக்ல தான் வாங்கியாரனா. டேய் விமல கவுன்ச்சரன் நசனபா பிளாக்ல தான் வாங்கியாரனா. டேய் கொஞ்சமா எடுத்து வாடா. 150 ரூபாய் உன் பிளாக்ல வாங்கியாரதா. வாங்கிட்டு வரணுமா? அதுல வாங்கிட்டு வரது. ஐயா சுத்தமான ஜலம் கம்பெனிலே தயாரிக்கிறாங்க. பாட்டில்ல ஊத்துறாங்க. காருக்கு மூடி போட்டு மூடுறாங்க. சீல் போட்டு வந்து மகாராஜா சீல் போட்டு. அது என்ன ஜலம்? கோட்டு சாமி. அது குடிச்சிட்டு தானா விமல அப்படி இப்படி ஆடின்னு தள்ளாடின்னு போறான். போகும்போது குழந்தை ஒரு ரூபா போனான். வரும்போது ஒன்றரை குழந்தை பட்டாச்சு காய் வச்சு கட்டுன்னு வரான். ஆமாங்க, நல்லது ஒரு குடும்பம். நாய் வந்து புடுங்கும். ஏன்னா நம்ம ரசிகராருக்கு வந்து நமக்கு சாப்பாடுலாம் ஆமாங்க எல்லாம் தனி ஏற்பாடு. நமக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி நம்ம ஒண்ணு வந்துட்டாங்க. நம்ம வெங்கடேஷ் அண்ணன் ஆமாங்க விமலு ஆமா நம்ம அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு சாப்பாடு போட்டு திருத்திரலீங்க. ரசம் நாங்க தண்ணி ஊத்துவாங்க. வாங்க தெரியும் என் மொண்டாட்டி மாதிரி கட்டி ரசம். அந்த கூட ரசம் மட்டும் இல்லப்பா, கோழிக்கறி குழம்பு அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்க. ரசம் வந்து என் மொண்டாட்டி வைப்பாங்க ரசம். அந்த மூக்கு சரி அப்படி சிந்தி போட்டு புளி கரைச்சி வச்சாங்க. எப்படி தெரியுமா கட்டி கட்டியா இருக்குங்க. அப்படி மூக்கு சரி அந்த ஜலம் வந்து அசுத்தம். நீ சொல்லு ஜலம். ஆமா நாங்க சொல்லு ஜலமோ காசு மனதில் இருக்கிறது. அதுவே காசிலே இருக்கிறது. ஏன்னா ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு மனிதன் பிறகுறான். ஆமாங்க அவன் எத்தனையோ பாவம் செய்யறான். எவ்வளவோ கர்மங்கள் செய்கிறான். அந்த கர்மங்களை போர்க்க வேண்டும் என்றால் கர்மங்கள் தீர வேண்டும் என்றால் மனுஷனா பிறந்து ஒரு வாட்டியாவது ஆமாங்க காசுக்கு சென்று அந்த கங்கையில் நீராடினால் ஆமாங்க நம்ம செய்த கர்மம்லாம் நீங்கிடுமா. எங்க அப்பா செத்தா போலான்னு சரி நல்லது. நானே தம்பி அதெல்லாம் நீராடுவோம். ஆமா இப்போ கொண்டு வர முடியாது. அன்னைக்கு தம்பி ஏறு வாங்கணும். ஆமா